உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம குளிக்கிறோம். அதே மாதிரி நம்ம குடலை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா கம்பை உட்கொள்ளலாம் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கம்புமா கூழுன்னு காத்திரம் தூயதாம். இது தேரையர் காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது கம்பு மாவை கூழாக்கி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய குடல் தூய்மையாகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் செரிமான கோளாறோ இல்லை மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ, ஸோ நம்மளுடைய குடலை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா கம்பு மாவில் கூழ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பை உணவாக்கி நம்ம எடுத்துக்கும் போது அது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத அகத்தியர் குணவாகனத்தில் சொல்லியிருப்பாங்க. கம்பு குளிர்ச்சி என காசினியில் சொல்வாள், வெம்பும் உடல் கொதிப்பை அகற்றும் உட்பலம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உடல்ல நல்லா வெப்பம் அதிகமாக இருக்கு. இன்றைக்கு உடல் வெப்பம் அதிகரிக்கிறதா நிறைய நோய்களுக்கு காரணம். அதாவது ரத்த கொதிப்பு உண்டாகிறது, சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஆண்களுக்கு ஆண் தன்மை குறைபாடு, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உண்டாகிறது. இது எல்லாமே உடம்போட வெப்பநிலையை அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறதுக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உடம்புல ஹீட் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சமயங்களில் கம்பு நீங்கள் கூழாக்கி சாப்பிடலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.